இப்போ தலையில எல்லா முடியுமே நரைச்ச முடிதான். பிளாக் ஹேர் கூட நிறைய தெரியுது. ஆனால் அந்த பிளாக் ஹேர் தெரிய வாய்ப்பு, பிகாஸ் இது யூஸ் பண்றதுனால. காலையில் நிறைய திரிப்பலா சாப்பிட்றனால தான் என்னமோ வியாதிகளும் கம்மியா இருக்கும் அண்ட் நரைச்சிருக்காது நிறைய பேருக்கு. திரிப்பலா வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். ஆக்சுவலி இது சாப்பிடுவாங்க எல்லாருமே, மாத்திரை எடுத்துக்கோங்க மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு, இளமையா இருக்கிறதுக்கு. மருதாணி இலையை அப்படி எடுத்துக்கும். டீ தூள் இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 200 ml தண்ணியில் 1 ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். 3/4 டம்ளர் வந்தோடனே அதை ஊற்றி இந்த மருதாணி இலையை அரைக்கணும். அந்த டீ டிகாஷன்லயே இலையை அரைச்சிடணும். டீ டிகாஷனை ஊற்றி தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம சிம்பிள் டிப்ஸ், கையில் மருதாணி நல்லா பிடிக்கணும், டீ டிகாஷன் ஆட் பண்ணுவோம்ல, அதை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து அதை இது பண்ணி அரைச்சிட்டு திரிபுரா சூர்ணம் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு டிப்ஸ் எங்கேயோ படிச்சுதான், தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் திரிபுரா சூர்ணம் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு வெயிலில் வைக்கணுமா டெய்லி, உச்சி வெயிலில். அது வந்து விட்டமின் டி அதில் நிறைய அப்சர்வ் ஆகிக்குமா. அப்புறம் அந்த எண்ணெய் அப்ளை பண்ணிட்டே வந்தால் முடி வந்து நரைச்ச முடி கருப்பாகும்னு படித்தேன். எனக்கு வந்து நரைச்ச முடி கருப்பாகும்னு என்கிட்ட பேஷண்ட்ஸ் அந்த மருந்து கேட்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். ரிவர்ஸ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் இது அப்ளை பண்ணிட்டே இருந்தால் முடி வந்து கருப்பாகும்னு சொல்கிறாங்க. நான் வந்து அதை இது வரைக்கும் ட்ரை பண்ணல. மேபி வியூவர்ஸ் நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்துட்டு அதில் திரிபலா சூர்ணம் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுருங்க. ஒரு 10 days நல்லா உச்சி வெயில், அதில் வெயில் நல்லா பட்டுட்டே இருக்கட்டும். அப்புறமா எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து கேள்வி ஞானமாக வந்த டிப்ஸு. இந்த பேக் வந்து அரைச்சதுக்கப்புறம் இதில் இந்த திரிபலா சூர்ணம் 1 ஸ்பூன் எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நான் நைட் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் பேக் நான் தலைக்கு அப்ளை பண்ணுறேன்னா, ஒன்று அரிசி வடிச்ச கஞ்சி, இல்லை அரிசி கழுவின தண்ணி, இல்லை பழைய சாத தண்ணி, எனிதிங் நான் அதை ஆட் பண்ணிக்குவேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வார்ம் பண்ணணும். நம்ம அப்படியே மருதாணி தேய்ச்சோன்னா பயங்கரமாக தலைவலி இருக்கும், குளிர்ச்சி, சளி பிடிச்சிடும், அப்புறம் சைனஸ் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆயிரும். நம்ம ரெகுலராக அப்ளை வேறு பண்ணோம். அப்புறம் டக்குன்னு பிடிக்காது, ஒரு ½ an hour நம்ம வச்சிருக்கணும் கலர் பிடிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே சூடு பண்ணிட்டு வெது வெதுப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா தடவும் போதே பாதி கலர் பிடிச்சிரும். உடனே க்ளவுஸ் போட்டுட்டு அது பண்ணணும். ஆனால் எனக்கு வந்துட்டு க்ளவுஸ் போடாமல் தான் அப்பப்போ என் ஹஸ்பண்டை போட்டுவிட சொல்லுவேன். அவங்கவுங்க கணவர் வந்து அதை அப்ளை பண்ணும். உங்கள் கை நல்லா ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை நல்லா லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் கை ரெட் ஆகலைன்னா நீங்கள் ஒய்ஃபை நல்லா லவ் பண்ணலன்னு அர்த்தம். நான் வந்து அப்போ என்ன சொல்வேன், என்ன க்ளவுஸ் போட்டு வேலை கேட்பார். நிஜமாக இது நடந்திருக்கு என்னோட இன்சிடென்ட்ல. நான் வந்து அப்போ லென் கிட்ட சொல்ல, நீங்கள் க்ளவுஸ் போடாமல் தான் போடணும்னு. அவர்லாம் போட்டு முடிச்சுட்டு கையை காமிக்க சொல்லுவேன். கையை காமிச்சு நல்லா ரெட்டாக இருக்கும், ஓகே இல்லை நம்மளை லவ் பண்ண. அவர் அடிப்பாவி இதை வச்சு சொல்கிறேன். ஒருவேளை அது வந்து நம்ம உடம்புல இருக்க பித்த அளவை வச்சு தானே கலர் பிடிக்கும். ஒருவேளை கலர் பிடிக்கலன்னா, இல்லை நான் வந்து நீங்கள் என்ன நல்லா லவ் பண்ணலன்னு இதை வச்சு நான் சண்டை போடுவேன். போய் கடையில் போய் நம்ம காசை கொட்டி டை வாங்கி முடியும் கெடுத்துட்டு முகத்தையும் கெடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஈஸியாக ஹெல்த்தியான எண்ணெய் ஒரு கெமிக்கல் வந்துட்டு அது அந்த அமோனியா இதெல்லாமே வந்து ஒரு கார்சினோஜெனிக் எஃபெக்ட் இருக்கும். ஒரு 20 வருஷம் கழிச்சுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மசாலாவிலையும் கேன்சர் உற்பத்தி பண்ணுற விஷயங்கள் இருக்கணும்னு அப்படி பகீர் நெஞ்சே வெடிச்சிடும். இது நான் பாட்டுக்கு மஞ்சள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு தனியா கொத்தமல்லி தூள்லேருந்து மிளகாய் தூள் வரைக்கும் அம்மா வீட்டில் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஏன் இப்படி யூஸ் பண்ணுவானே இது சொல்லுவானே, அந்த மாதிரி இதுவுமே மாற்றிக்கிட்டா ரொம்ப நல்லது.